செட்டு போட ஏறத்தால ஒரு மாத்திரையிலிருந்து மார்க்கிங் ஆரம்பிச்சு ஒரு மாத்திரை மார்க்கிங் ஆரம்பிச்சோன்னா திடீர்னு அந்த இடத்துல நிறைய சின்ன சின்ன இதெல்லாம் கிளீன் பண்ண முடியாது. அப்புறம் கான்செப்ட் கிரியேட்டிவ், அப்புறம் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுடைய செட்டப் தான் பண்ணணும். அப்புறம் அதுக்கான ராஜகோபுரத்துடைய மெஷர்மெண்ட், அப்புறம் மீனாட்சி அம்மன் கோயிலுடைய நீங்களே பாத்தீங்க சிலையெல்லாம் பாத்தீங்க அதே மாதிரி டிசைன் சொல்லி அந்த சிலைகள் தயாரிப்பு. அப்ப மீனாட்சி அம்மன் கோயிலுங்கிறப்ப அந்த மைய மண்டபத்தினுடைய தர்பார் ஹால் வந்து ஹைட்டா கொண்டு போகும். அதுக்காக ஸ்பெஷலா கிரேன் வர சொல்லி அந்த கிரேனுடைய எஃபெக்ட் தூக்கணும். 35 அடி மேல தூக்கி தான் அந்த சீலிங் உள்ள போகணும். அந்த அரங்கத்தை அந்த அளவுக்கு திட்டமிட்டோம். அதுக்கு வந்து துடியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் அரசியலுக்கு அது வேற, இதுக்கு பெரும்பாலும் எல்லாம் ராஜஸ்தான் ஜெய்ப்பூர்ல இருந்து கிளாத் கொண்டு வந்து அதை டிசைன் பண்ணும். அது உள்ள வாரப்பே நீங்க பாத்தீங்க ஒரு பேலஸ்குள்ள பேர ஒரு ஃபீல் அப்படி பண்ணி அமைச்சோம். நாங்க ஃபர்ஸ்ட் அவங்களை கேட்க போறது, இங்க திருமணத்துக்கு எத்தனாயிரம் பேர் வருவாங்க அப்படி. அவங்க ஒரு 5000 இருந்து 7000, ஒரு 7000 பேர் வராங்கன்னா ஒரு 3000 பேர் உட்கார ஹால் போட்டா போதும். ஒரு 1000 பேர் சாப்பிட்ற டைனிங், ஒரு வெயிட்டிங் ஹால் ஒரு 500 பேருக்கு போட்டா போதும். எப்படின்னா இன்புட் ஒரு 3000 பேர் வரப்ப 1000 பேர் போவாங்க, 1000 பேர் உள்ள வருவாங்க. இதான் கான்செப்ட். அப்ப சொல்லப்ப நாங்க பண்ணிடுவோம். அடுத்து என்ன கேட்போம்னா அடுத்து பட்ஜெட் கொடுப்போம். பட்ஜெட் கொடுத்துட்டு அதுல மீடியம், லக்ஸுரி, டீலக்ஸ், ஸ்டார் கேட்டகரி 4 கேட்டகரி இருக்கு. இந்த ஸ்டார் கேட்டகரியில கேட்டாங்கன்னா அதே மாதிரி உள்ள பட்ஜெட் கொடுத்து ஃபுல்லா ஏசி, கீழே உட்டன் பிளாட்ஃபார்ம். இதே மதுரையில மிகப்பெரிய தொழில் பிஆர்பி, அவங்களுடைய தமுக்க மைதானத்துல 1,00,000 பேருக்கு 2 பேருடைய திருமணத்தை நான் தான் பண்ணேன். தமுக்க மைதானத்துல அவர் உலகளாவிய அளவுல பிசினஸ் பண்றார். பிஆர்பி ரைட் எக்ஸ்போர்ட். தமுக்க மைதானத்துல 1,00,000 பேர், ஒருத்தருக்கு மட்டும் இல்ல. முத கல்யாணம் நான் தான் பண்ணேன், 3 வருஷம் 2வது கல்யாணம் நான் தான் பண்ணேன் அவர் தம்பிக்கு. அதை விட அப்புறம் என்ன பெரிய சிறப்புனா, இதே மதுரையில விஷால் மால்னு சொல்லி சவுத்லயே பெரிய மால் ஓபன் பண்ணாங்க. அவர் என் ஃப்ரெண்ட் மிஸ்டர் இளங்கோ போனான்னு சொல்லி அவங்களுடைய மால் திறப்புலாவுக்கு ஃபுல்லா நான் தான் பண்ணி கொடுத்தேன். அவங்க எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட். அப்புறம் இன்னைக்கு உலகமே வியந்து போய் பாராட்டிட்டு இருக்க மதுரை மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தியுடைய திருமணம், அதுதான் பரபரப்பா பேசுறது. அது 1,00,000 பேர், அது நாங்க தான் பண்ணோம். அப்புறம் அருகில் இருக்க ராப்கோ சிமெண்ட் ஒரு 3 வருஷத்துக்கு முந்தி நான் தான் பண்ணேன். கே சாருடைய பேத்தி கல்யாணம் ஒரு 6 மாதத்துக்கு முந்தி, அது நாங்க தான் பண்ணோம். அப்ப கிஸ்கால் கண்ணப்பன் அவங்க வீட்டு கல்யாணம், புரட்சி தலைவர் அம்மா வீட்டு திருமணத்தையே ஒரு பகுதி நான் தான் பண்ணேன். தலைவர் கலைஞர் வீட்டு திருமணத்தை அறிவாலயத்துல ஒரு பார்ட் நாங்க எடுத்து பண்ணுவோம். அப்புறம் வைகோவுடைய திருமணத்தை 9 முதலமைச்சர் வந்தாங்க. அப்ப வந்து தலைவரை போய் பார்த்து கேட்டாங்க. அப்ப சொல்ற இப்ப செய்ய சொன்னாரு. அதே மாதிரி அறிவாலயத்துல வந்து கலைஞர் வீட்டு திருமணம் வந்து தளபதி அழைச்சு, அப்ப அங்க என்னன்னா அடிக்கடி செல்வியாக்கா வந்து சில கலர்லாம் சொல்லி கொடுப்பாங்க. செல்வியாக்கா கனிமொழியாக்கெல்லாம் வந்தாங்கன்னா அவங்க சொன்னாங்க இப்ப கொஞ்சம் மாத்த சொல்லி பண்ண சொல்லுங்கன்னா, அப்ப உடனே தலைவர் அழைச்சு ஃபேமிலி சொல்ற மாதிரி செட் பண்ணுப்பா பொலிட்டிக்கல் அப்படி. இது எல்லா தலைவர் வீட்டு திருமணத்தையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஜெம்கரடி வீரமணி மிகப்பெரிய இந்தியாவில் பெரிய வர்த்தக சந்தை ஈசிஆர் ரோட்ல 50 ஏக்கரை கிளியர் பண்ணி வேர்ல்ட்ல இருந்து வந்திருந்தாங்க. அதே போல ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, ஒரு தமிழனாய் உங்களோட நின்று பேட்டி கொடுக்கறதுல மகிழ்ச்சியடைகிறேன். இந்த தமிழனாய் நான் இல்லைன்னா இந்த தொழிலுடைய ஆதிக்கம் அதிகமா ஹைதராபாத், டெல்லி, மும்பை இவங்க வந்துதான் பண்ணாங்க. ஒரு பணிவான வேண்டுகோள் என்னன்னா, இந்திய சந்தையில தமிழ்நாட்டில் இருக்கிற வர்த்தகச்சியமான பணிவா கேட்கிறேன். உங்க வீட்டு கல்யாணத்தை பூரா நீங்க என்ன பண்றீங்கன்னா பாம்பேக்கு சிங்கப்பூர் உள்ள நிறுவனத்தை கொடுக்குறீங்க. நான் பேர் சொல்ல விரும்பல, அது நாகரிக கருதி. தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய செல்வந்தர்கள் அவங்க வந்து ஒரு ஈவென்ட் கம்பெனில கொடுக்கறத விட இது மாதிரி பாரம்பரியமான நிறுவனத்தில் கொடுத்தாங்கன்னா இப்ப கான்செப்ட் மேரேஜ் அது எக்ஸிக்யூட்டிவ் பண்ணணும். அதே மாதிரி திருச்செந்தூருடைய முருகன் கான்செப்ட்ல திருமணம், பழனி முருகன் கான்செப்ட்ல கல்யாணம், அதே மாதிரி நாகூர் தர்கா முஸ்லீம் அந்த கல்யாணம், வேளாங்கண்ணி அப்ப அந்த திருமணம். ஒருத்தர் சொன்னாங்க ஆர்கானிக்கா பண்ணுங்க அப்படி, விவசாய சார்ந்து ஆர்கானிக் அப்படின்னா வெறும் தென்னம் கூதல், தென்னம் பாலை, தென்னம் மட்டையிலேயே பண்ணி அதுல பூ. அவங்க என்ன சொல்றாங்கன்னா எந்த இடத்துலயும் பேப்பர் வரக்கூடாது. இந்த திருமணம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் சாப்பிடணும். அப்ப எங்க பார்த்தா என்ன பண்ணணும்னா வாழை, நெல்லு, கரும்பு, இளநீ அதெல்லாம் வச்சு ஒரு பக்கம் பண்ணியிருந்தோம். அது எல்லாருமே பார்த்து ரசிச்சாங்க. அப்புறம் ஒரு இடத்துல சிம்பிளா என்ன பண்ணியிருந்தோம்னா எல்லா நவதானியங்களையும் செட் பண்ணி வச்சிருந்தோம். அதை எடுத்துட்டு போனாங்க ஒரு பக்கெட் எல்லாரும். அப்புறம் ஒரு பக்கம் நிறைய மரக்கன்று. நீங்க எல்லாருமே அதை சிறப்பா செய்யணும்.